நமச்சிவாய. எதிரியை வெல்லும் சூட்சமம். அடிப்படையாக எதிரி என்ற தகுதி நீங்கள் தான் யாருக்கோ கொடுக்கிறீர்கள். முதலில் அந்த எதிரி என்ற தகுதியை நீங்கள் பிறருக்கு கொடுப்பதை முதல் நிறுத்துங்கள். அதுதான் அந்த மிகப்பெரிய சூட்சமமாகும். காரணம், நீங்கள் அங்கீகரிக்காமல், நீங்கள் அவரை எதிரி என்று ஏற்றுக்கொள்ளாமல் யாருமே உங்களுக்கு எதிரியாக முடியாது. உங்களுக்கு எதிரி என்ற தகுதியை நீங்களே அவர்களுக்கு கொடுத்து, அவர்கள் உங்களை அப்படி செய்வார்கள் இப்படி செய்வார்கள் என்று உங்கள் எண்ணத்தின் வழியே நினைத்து, உங்கள் எண்ணத்தை அவர்களை குறித்தே நினைப்பதினால் நீங்கள் எண்ணும்படியே அவர்களை செயல்பட வைப்பதற்கு நீங்களே காரணமாக இருந்து அவர்களை செயல்பட தூண்டுவதும் நீங்களாகவே இருக்கிறீர்கள். அப்போது எதிரி என்று வெளியே சொல்வதை விட உங்களுக்கே நீங்கள் எதிரியாக இருக்கிறீர்கள் என்பதை முதலில் உணருங்கள். உங்களுக்கு எதிரி என்று யாரும் இல்லை. நீங்கள் அவர்களை உங்களது எண்ணத்தால், கற்பனையால் நீங்கள் உருவாக்கி உங்களுடைய எண்ணத்தின் வழியே அவர்களுக்கு அந்த பலத்தை கொடுத்து நீங்கள் அவர்களை தூண்டிவிடாமல் இருந்தாலே போதும். அந்த எதிரி காணாமல் போய்விடுவார். நீங்கள் கண்டுக்காத எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும், அவர் என்னதான் உங்களை செய்ய வந்தாலும் அவருடைய தகுதி உங்களை அணுகவே முடியாது என்பதே நிதர்சனம். காரணம், எதிரி என்பவன் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது எதிரியாக இருக்க முடியும். அப்படி இல்லை என்றால் உங்களது எதிரி என்று யாரும் இருக்க முடியாது. எதிரி என்று யாரையோ நீங்கள் நினைத்து கொண்டு நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அது தடுமாற்றமாகவே அமைந்து அது எதிரிக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும். எதிரி என்ற எண்ணத்தையே உங்களது எண்ணத்தில் அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் உங்களது பணியை சரியாக செய்வீர்கள். எதிலும் எப்போதும் வெல்வது போலவே வென்று கொண்டே இருப்பீர்கள். எனவே எதிரி என்று யாருக்கும் தகுதி கொடுக்காமல் இருப்பதே எதிரியை வெல்லும் சூட்சமமாகும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம்.